ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் சதி ஒன்றே அத்தியாயம் 20. அஜய் ஜீவிதா திருமணத்தை தொடர்ந்து சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. ஜீவிதா புகுந்த வீட்டிற்குள் வலது கால் எடுத்து வைத்து நுழைந்தாள். பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டாள். தம்பதிகள் வீட்டின் பெரியவர்களிடம் ஆசி வாங்கி கொண்டனர். விருந்தினர் வருகை மதிய உணவோடு குறைய ஆரம்பித்தது. மாலை போல் ஜீவிதாவின் உறவுகளும் விடை பெற்றனர். அம்மா வீட்டை பிரிய போகும் நேரம். பெண்ணுக்கு அவ்வளவு அழுகை. பலராம் அதுவரையிலும் கூட பெரிதாக அஜயிடம் பேசாதவர் கிளம்பும் நேரம் அவனை அணைத்து கொண்டார். மகளை நன்றாக பார்த்து கொள்ள சொன்னார். உங்களுக்கு இவளை பற்றி தெரியாததில்லை, இருந்தாலும் அப்பாவா சொல்றது என் கடமை என்றார் கைப்பிடித்து. மகளின் வருங்கால நெடுங்கால வாழ்க்கை எனும் இடத்தில் அவரின் சொந்த கௌரவம், ஈகோ எல்லாம் முழுதும் கரைந்துதான் போயிற்று. அஜய் மாமனாரின் இரு கைகளையும் பிடித்து கொண்டவன், எப்பவும் போலவே கூப்பிடுங்க மாமா, அதே அஜய் தான் நான், ஜீவிதா சந்தோஷமா இருப்பா என்று விடை கொடுத்தான். கல்பனா மகளிடம், உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அஜயை நல்லா பார்த்துக்கோ, அவன் நல்லவன், பாவம் என்றார். ஜீவிதா அழுகை அப்படியே நின்று போக அம்மாவை கோபமாக பார்த்தாள். எனக்கு உன்னையும் தெரியும், என் சின்ன மாப்பிளையும் தெரியும் என்று கல்பனா விடை பெற்றார். சகுந்தலா அதில் மெளிதாக சிரிக்க, எல்லாம் கூட்டு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேச்சு அப்படித்தான் இருக்கும், விஷம் விஷம் என்று முகம் திருப்பி கொண்டு சென்றாள் புது பெண். தாரிணி தங்கையிடம் கண்ணீருடன் விடைபெற, கல்யாண் ஹாப்பியா ஜீவிமா என்று கேட்டான். ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் என்றால் நெகிழ்ச்சியுடன். இனி உன் ஆளு எனக்கு சகலையா? ஜூனியராக இருந்தப்பவே என்னை காலி பண்ணுவான், இப்போ ஒரே வீட்டில் வேற வாக்கப்பட்டிருக்க, என்னை நினச்சி நானே பரிதாபப்பட்டுக்கிறேன் என்று புலம்பலுடன் கிளம்பினான் கல்யாண். ஜீவிதா சிரிக்க, என் நண்பன் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு ஹிண்ட் கொடுக்குறியா பியூட்டி என்று கேட்டான் ஆனந்தன். அஜுவை விடுங்க, இங்கே மாமா உங்களுக்காக ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கார், முடிஞ்சா தப்பிச்சு ஓடிடுங்க என்றால் ஜீவிதா கிண்டலாக. ஆனந்தனுக்கு ஜெர்க்கானாலும், நான் நம்ப மாட்டேன், அவர் பிஸியா இல்லை சுத்திட்டு இருந்தார் என்றான். அந்நேரம் மகனே என்று சேனாதிபதி ஒரு பெண்ணுடன் வர, எம்மா என்று தெரித்து ஓடினான் ஆனந்தன். என்னவா அவனுக்கு என்று சேனாதிபதி புரியாமல் கேட்க, இவங்க யார் மாமா என்று உடன் இருந்த பெண்ணை கேட்டாள் ஜீவிதா. இந்த பொண்ணும் டாக்டருக்கு படிக்க தான் நினச்சிட்ருக்குன்னு அவங்க அப்பா சொன்னார், அதான் அதுக்கு எப்படி என்னன்னு என் மகன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமான்னு கூட்டிட்டு வந்தேன் என்றார் சேனாதிபதி. அந்த பெண்ணும் ஜீவிதாவை பார்த்து அழுகையுடன் மறுப்பாக தலையசைத்தாள். சரிம்மா, அவனுக்கு என்ன வேலையோ ஓடிட்டா, இதுதான் அவன் நம்பர், ஃபோன் பண்ணி பேசு, இதெல்லாம் சரியா சொல்லுவான் என்று அனுப்பி வைத்தார். என்னம்மாம்மா, சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்குது ஜீவிதா கேட்க, படிக்காத தற்கொலைக்கு தாம்மா அதோட அருமை தெரியும் என்றவர். சந்தோஷமா மருமகளே என்று கேட்டார். ஜீவிதா மலர்ந்து சிரித்தவள், சந்தோஷந்தான் மாமா என்றாள். வேற யாருனாலும் நான் இங்கேயே கூட ஒரு வாரத்துக்கு ஹால்ட் போட்டிருப்பேன், நம்ம அஜய் தானே பார்த்துப்பான், நீயும் அவனை நல்லா பார்த்துக்கணும் சரியா என்றார். ஜீவிதா தலையசைக்க தலை வருடி சென்றார். உறவுகள் கிளம்ப காரில் ஏற அஜய் கைகள் மனைவியுடன் பிணைந்து ஆறுதல் தந்தது. ஷங்கரின் பங்காளிகள் அங்கேயே இருக்க இரவு உணவும் பந்திதான். ஜீவிதாவை அழைத்து சென்று குளிக்க வைத்து மெளிதாக அலங்கரித்து அழைத்து வந்தனர். அஜயும் குளித்து வந்திருக்க இரவு உணவுக்கு ஒன்றாக அமர வைக்கப்பட்டனர். ஜீவிதாவிற்கு 2 இட்லியே சாப்பிட முடியவில்லை. அஜு என்பவனை கணவனாக தனியே சந்திக்கும் பதட்டம். அஜய் கவனித்தாலும் கேட்டு கொள்ளவில்லை. நல்ல நேரம் பார்த்து ஜீவிதாவை அஜயின் அறைக்குள் அனுப்பினர். பெண்ணுக்கு கால்களில் ஒரு நடுக்கம். நடை தேய்ந்து மெல்ல மெல்லதான் அஜயின் முன் சென்று நின்றாள். அஜய் அவளையே பார்த்திருந்தவன், குறிஞ்சி பூ பூக்கிறத கூட பார்த்துடலாம், ஆனால் இப்போதான் என் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்க அதிசயத்தை இனி எப்பவும் யாருமே பார்க்க முடியாது என்றான். ஜீவிதா அவனை நேராக காண முடியாமல் அங்கங்கு பார்த்திருந்தவள் கணவனின் வார்த்தைகளில் அவனை கேள்வியாக பார்த்தாள். உன்னோட இந்த அமைதியான நட நல்ல பிள்ளை முகம்தான் என்றான் சிரிப்புடன். அஜு புது மனைவி சினுங்கினாள்.
உனக்கு இது செட் ஆகல ஆட்டக்காரி என்று அவள் கைப்பிடித்து தன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டான். பால் அஜு என பெண் கேட்டமர, குடிப்போம், வேணும்னா இந்த காலில் விழுறத வேணும்னா விடேன் என்று தன் இரு கால்களையும் தூக்கி காட்டினான். மாட்டேன், உங்களால தான் அப்பா காலிலெல்லாம் விழுந்த, கணக்கு சரியா போச்சு போங்க என்றாள் ஜீவிதா. என்னால விழுந்தியா? உனக்காக விழுந்தியா கேடி? அஜய் கேட்க, ஹா, நம்ம 2 பேருக்காகவும் தான் என்றால் மனைவி தன் கௌரவத்தை காப்பாற்றும் பொருட்டு. அப்பா காலில் விழுறது புண்ணியம்தான் என்றவன் கால்களை தொங்க விட்டு அப்படியே பின்னால் கட்டிலில் சாய்ந்தான். டயர்டா இருக்கீங்களா அஜு? கொஞ்சம். நீ சொல்லு என்றான். என்ன சொல்லு? ஏதாவது சொல்லு. உனக்கா பேச சொல்லி தரணும்? இப்போ கைவசம் ஒன்றும் இல்லை. இது வேறையா? சரி, புடவையை மாத்திட்டு வா, தூங்கலாம் என்றான். ஜீவிதாவிற்கு இதுதான் நடக்கும் என்று தெரியும். ஆதலால், இது லைட் வெயிட் தான் அஜு, இப்படியே இருக்கேன் என்றாள். அஜய் புருவம் சுருங்க யோசனை. மனைவி என்னவென்று கேட்க, இல்லை, கூடவே வளர்ந்திருந்தாலும் எனக்கு உன்னோட விஷயங்கள் டீப்பா தெரியாதில்ல, அதான் என்றான். என்ன டீப்பா தெரியணும்? ஜீவிதாவின் குரலில் தடுமாற்றம். அஜய் கண்டு கொண்டவன் மனைவியை திரும்பி ஒரு முறை, நீ ரொம்ப கெட்டு போயிருக்க, யார் கூட அப்படி சேர்ந்த? உன் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லு என்றான். இதெல்லாம் நேச்சுரல் என பெண் முனங்க. நான் கேட்ட டீப் உன்னோட ஹேபிட்ஸ் பற்றி. புடவையோட தூங்குறேன்னு சொன்னியே, ட்ரெஸ்ஸு விலகுமான்னு. அப்படி இருந்தா நானே மாத்திருப்பேன் அஜு என்றால் மனைவி வேகமாக. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் என்றவன் நன்றாக அவன் இடத்தில் படுத்தான். ஜீவிதா நொடி திகைத்து கணவனின் மறுபக்கம் படுக்க சில நிமிடங்கள் பேச்சே இல்லை. அஜய் அசதியில் தூங்கியும் விட்டான். புது பெண்ணுக்கு தூக்கம் வருவேனா என்றது. இப்படி இந்த நொடி அஜய் கணவனாக அருகருகே ஒரே கட்டிலில் எல்லாம் அவளின் பல வருட கனவு, ஏக்கம், ஆசை, எதிர்பார்ப்பு, பதட்டம் கடல் அளவு இருந்தாலும் அவன் அருகாமையை அனுபவிக்கவும் செய்தாள். முதலில் இருந்த ஒரு தடுமாற்றமும் அஜய் கொண்டே. இத்தனை வருடங்களில் அஜய் மீதான தன் உரிமையை சொல்ல ஒரு போராட்டம், சொல்லிய பின் உரிமையை கைப்பற்ற மற்றும் ஒரு போராட்டம். இதற்கிடையில் பெண்ணுக்கான ரகசிய கனவுகள் அவளுக்கும் உண்டு. அதிலும் எல்லாம் கைகூடி திருமணம் முடிவான நாளில் இருந்து கனவில், நினைவில், கற்பனையில் பல முறை தனக்குள் கண்ட காட்சி இது. தான் அப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பெண் நிறைய யோசித்து வைத்திருந்தாள். ஆனால் அஜய்க்கு இப்படியெல்லாம் இருக்குமா? முதல் இரவு பற்றி யோசித்திருப்பாரா? என்னுடனான தனிமையை அவர் எப்படி எதிர்கொள்வார் என்றெல்லாம் பல கேள்வி, மெல்லிய அச்சமும் கூட. அவளின் கேள்விகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு அஜய் முதல் இரவில் மிக சாதாரணமாக அவளை எதிர்கொண்டிருக்க ஆஸ்வாசத்துடன் ஏமாற்றமும் தான். காட்டிக்கொள்ள பெண்ணின் நுண்ணிய உணர்வுகள் இடம் கொடுக்கவில்லை. தூங்கும் கணவனையே கண்ணார கண்டிருந்தாள். நிமிடங்கள் நீடித்து நள்ளிரவே ஆகிவிட்டது. அப்போதும் பெண்ணுக்கு சலிக்கவில்லை. படுத்து எழுந்தமர்ந்து என்று பார்த்திருக்க அஜய் ஒரு நேரமாக விழித்தான். மனைவி தன்னையே பார்த்திருக்க எரிந்த கண்களை தேய்த்து கொண்டான். தூங்கலையா ஜீவிதா என்று கேட்டான். தூங்குறேன் அஜு, நீங்க தூங்குங்க என்றாள். ஏன், புது இடம்னு தூக்கம் வரலையா என்று அவள் பக்கம் திரும்பி படுத்தான். அதில் அவளை லேசாக நெருங்கியிருந்தான். அவனின் வாசம் இவளுக்கு வெகு அருகில் வீச பெண் ஆழ்ந்து சுவாசித்தாள். என்ன ஜீவிதா? அவன் திரும்ப கேட்டான். ஆமா, தூக்கம் வரல அஜு என்றாள். என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே என்று அவன் எழுந்து கட்டிலில் சாய்ந்தமர்ந்தான். அச்சோ, நான் பார்த்தே இவர் தூக்கத்தை கெடுத்துட்டேனா? அவன் கண்களின் சிவப்பு பற்றாக்குறையான தூக்கத்தை சொன்னது. நான் தூங்கிடுவேன், நீங்களும் படுங்க அஜய் என்றாள் ஜீவிதா. நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரிகிற, தூங்க மாட்ட, இரு வரேன் என்று ஓய்வரை சென்று வந்தான். முகம் கழுவிய தண்ணீரின் மிச்சம் சட்டையில் இருக்க துண்டு எடுத்து துடைத்தான். பால் குடிக்கலாமா என்று கேட்டு ஃப்ளாஸ்கை எடுத்தான். ஜீவிதா சரி என்று கட்டிலை விட்டு இறங்கி வர இருவருக்கும் ஊற்றினான். மிதமான சூட்டில் குடிக்க நன்றாக இருந்தது. அஜய் வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு கட்டிலுக்கு சென்று மொபைல் எடுத்து நேரம் பார்த்தவன், ராக்கோடிங்க நாம என்றான். ஜீவிதா அவனையே பார்த்திருந்தவள் டக்கென பார்வையை திருப்ப, என்ன ஆட்டக்காரி என்று கேட்டு இவளிடம் வந்தான். புது பெண்
ஒண்ணுமில்லை என்று தலையசைக்க, சொல்லாம விட மாட்டேனே, என்ன சொல்லு என்று கேட்டான். நீங்க என் ஹஸ்பண்ட் ஆகவும் இன்னும் அழகா ஆகிட்டீங்க அஜு என்றாள் மனைவி. அஜய் நொடி அதிர்ந்து நன்றாக சிரித்து விட்டவன், அப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகு இல்லையா என்று கேட்டான். இவ்வளோ இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்களே என்றாள். அஜய் அங்கிருந்து எட்டி பெரிய கண்ணாடியில் பார்க்க அவனுக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லை. தூங்கி வடிந்து சட்டையெல்லாம் கசங்கி தலையெல்லாம் களைந்து சோர்ந்துதான் காணப்பட்டான். எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியாது அஜு என்றாள் மனைவி. அப்படி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு என்றான் அஜய். இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு நாள் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன் என்றாள் ஜீவிதா. அப்படி என்ன நாள் அது? அஜய் புருவம் தூக்கி கேட்க, எனக்கும் தெரியாது அஜு, ஆனால் கண்டிப்பாக சொல்வேன் என்றாள் பெண். அஜய் அவளை புருவம் சுருக்கி பார்க்க, என்ன நம்பலை நீங்கள் பாருங்க, இப்போ கூட நீங்கள் புருவம் சுருக்கும்போது அந்த இடத்துல 2 புருவமும் இணைகிறது, உங்கள் கண்ணு லேசாக சிரிக்கிறது, கீழ் உதடு மடக்கி உள்ளுக்குள் வச்சுக்கிறதுன்னு எல்லாமே செம்ம அழகு என்றால் ரசித்து. அஜய் அதையெல்லாம் உடனே மாற்றிக்கொண்டவன், என்ன பண்ணுற நீ என்று கேட்டான். இனி நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியாது அஜு, எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு என்றால் உஷாராய் உரிமையாய். அந்த ரைட்ஸு கொடுத்ததே நான் தான் என்றான் அஜய். சரி நீங்கள் சொல்லுங்க, நான் அழகா இருக்கேனா என்று கேட்டாள். இதென்ன கேள்வி, ஜீவி எப்பவும் அழகு என்றான் உடனே. என்றாள் மனைவி கடுப்புடன். ஹோய் என்ன பின்ன, குழந்தையிலேருந்து நீங்கள் என்னை கொஞ்சின மாதிரி தான் இப்போவும் சொல்கிறீங்க, இது செல்லாது. வேற எப்படி சொல்லணும்? ரசிக்கணும் அஜு, ரசிக்கணுமா? கணவனாக தன் பார்வையை மாற்றி அவளை மேலிருந்து கீழ் பார்த்தான். சில இடங்களில் பார்வையில் தடுமாற்றம் வர நிறுத்தி கொண்டவன், அதெல்லாம் பின்னால பார்த்துக்கலாம் என்று விட்டான். பின்னாடி பார்ப்பீங்களா? புது மனைவி கேட்டுவிட அஜய் கொட்டியே விட்டான். அஜு என்று பெண் தேய்த்தாள். நீ எந்த மீனிங்கில் பேசுகிறன்னே புரிய மாட்டேங்குது, கேட்டா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்ட, அதுக்கு தான் என்றான் அவன். நம்ம மேரேஜுக்கு நல்ல கிஃப்ட் போங்க என்றால் பெண் கோபமாக. கிஃப்ட் கரெக்ட், நீ முதல்ல எனக்கு கிஃப்ட் கொடுத்தியா? கட்டிட திறப்பு விழாக்கு கிஃப்ட் எங்க என்று கேட்டான். கூடவே தான் வச்சிருக்கேன் என்று உடனே அவள் உடைமையில் இருந்து எடுத்து வந்தாள். பிராண்டட் வாட்ச், என்னோட சேவிங்ஸ் என்று அவன் கையில் தானே கட்டினாள். இதை அன்னைக்கே ஏன் கொடுக்கல? இப்படி உங்கள் கையில் உரிமையாக அன்னைக்கு கட்ட முடியாதில்ல, பிடிச்சிருக்கா அஜு என்று ஆர்வமாக கேட்டாள். அஜய் அப்படி இப்படி திருப்பி பார்த்தவன், என் கைக்கு நல்லா சூட் ஆகுது, நல்லா இருக்கு என்றான். உங்களுக்கு எது போட்டால் சூட் ஆகும்னு எனக்கு தெரியாதா என்றாள் ஜீவிதா. என்ன மேடம்க்கு ரொம்ப தெரியுமோ என அஜய் கேட்க, தெரியுமே என்றவள் அவன் வாட்ச் கட்டிய கையுடன் தன் கை கோர்த்து பிடித்து போட்டோ எடுத்து கொண்டாள். பார்த்திருந்த அஜய்க்கு அந்த புகைப்படம் மிகவும் பிடித்திருந்தது. அவளின் வளையல் கையும் இவனின் புது வாட்ச் அணிந்த கையும் ஜோடியாக நன்றாகவே இருந்தது. நானும் எடுத்துக்கிறேன் என, நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அஜு என்று உடனே அனுப்பியும் வைத்து விட்டவள் ஸ்டேட்டஸ் வைக்க போக, ஹே மக்கு என்று மொபைலை பறித்து கொண்டான். அஜு, என்ன நோஜு, டைம் பார்த்தியா? இப்போ போய் ஸ்டேட்டஸ் வைக்கிற, நம்ம ஃபேமிலியில் பார்த்தாங்க நாம் காலி. கரெக்டு தான் என பெண்ணும் விட்டு விட்டாள். கட்டிலுக்கு செல்ல அஜயும் அவளுடன் வந்தான். இருவரும் கட்டிலில் சாய்ந்தமர, உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்க அஜு, எனக்கு எதுவுமே தெரியாது என்று கேட்டாள். நீ யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலன்னு சொல்லு. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தான் யார்கிட்டையுமே கேட்கல, நீங்களே சொல்லுங்க. இப்போது அதையெல்லாம் பேசுகிற நேரமா? ஒரு வாரம் போகட்டும், நாம் ஃப்ரீயாகவும் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்றவன் கால்களை வசதியாக நீட்டி அமர ஜீவிதாவின் காலை உரச நேரிட்டது. அஜய் உடனே சாரி என்றபடி விளக்கி கொள்ள ஜீவிதாவின் குணம் விழித்து கொண்டது. பெண் டக்கென அவன் காலோடு தன் காலை இணைத்து கோர்த்து கொண்டாள். அஜய் அவளை கண்களை விரித்து பார்த்தவன், ஜீவிதா என்றான். நான் உங்கள் வைஃப் தானே, சாரி சொல்கிறீங்க, பட்டுன காலை எடுக்கிறீங்க என்றால் குற்றச்சாட்டாக. சரி ஓகே, இனி பண்ணல, இப்போ விடு என்றான். தான் விளக்க போய் இவள் இன்னும் ஏதாவது செய்து வைத்தால், கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அஜு, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்றவளுக்கு ரகசிய புன்னகை.
அஜய் அமைதியாக இருவரின் கால்களையும் பார்த்திருக்க ஜீவிதா கொஞ்சம் தயங்கி அவன் தோளில் சாய்ந்தாள். அஜய்க்கு அவளின் உணர்வுகள் புரிந்திருக்க வேண்டும். நான் தான் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கட்டி கொண்டவள் ஆயிற்றே. அவளின் புதிதான அருகாமைக்கு தன் மனதின் உடலின் பதில் என்னவாக இருக்கிறது என்றும் அவனும் கவனித்தான். சிலிர்ப்பு ரசிப்பு இல்லைதான். ஆனாலும் அவன் உடல் மனம் இரண்டுமே மனைவி பால் நன்றாகவே இழகி நின்றது. ஜீவிதா வார்த்தைகளின்றி அவன் நெருக்கத்தை அனுபவிக்க இவன் அவள் விரல்களை ஆதூரமாக வருடி கொண்டான். மிக அருகில் மலரும் மல்லியின் வாசத்தை சுவாசித்தவன், தன்னை போல் அவள் உச்சியில் முத்தம் வைத்தவன் தானே திகைத்து விட்டான். முதல் முத்தம், இருவருக்குமான முதல் முத்தம். ஜீவிதா இதை எதிர்பார்க்காமல் அதிர்ந்து ஆச்சரியம் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு போனாள். அஜய் நெஞ்சில் நன்றாக முகம் புதைத்து கொண்டாள். கணவனுக்கு தான் அவளின் கூடிய நெருக்கத்தில் ஏதோ போலான தடுமாற்றம், திணறல், குழப்பம். விளக்க முடியாது. ஜீவிதா பற்றி தெரியுமே. மனைவியின் நெருக்கத்தை கணவனாக ஏற்று அப்படியே அமர்ந்திருந்தான். தொடரும்.